ஃபோன் பேசி முடிச்சுட்டு நர்ஸ் ரூம்குள்ளே வந்து பார்க்கும்போது தான் குழந்தை காணாமல் போன விஷயமே அவங்களுக்கு தெரிய வருது. அதனால அவங்க பதட்டத்தோட வெளியே வந்து இந்த விஷயத்த குழந்தையோட குடும்பத்துக்கிட்ட சொல்ல, இதை கேட்டுட்டு கருப்பு செம்ம டென்ஷனோட அந்த ஹாஸ்பிட்டலில் கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களும் எங்களுக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க, நாங்கள் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்துட்டு யார் உள்ளே வந்தாங்க வெளியே போனாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் உடனடியாக இந்த விஷயத்த மலருமே நம்ம வீட்டில் சொல்லிடலான்னு சொல்ல, மோகனாவும் முதல்ல சேதுக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க, சேது கண்டிப்பாக குழந்தைய சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவான்னு சொல்ல, உடனடியாக கருப்புமே அழுதுகிட்டே சேதுவுக்கு கால் பண்ணி குழந்தை காணாமல் போன விஷயத்த சொல்ல, இதை கேட்டுட்டு சேதுவும் செம்ம ஷாக்கிங் கூட, என்ன மாமா சொல்லிக்கிட்டு இருக்க, குழந்தைய காணுமா, இப்படி தான் அசால்ட்டாக இருப்பீங்களான்னு கருப்பை திட்டிட்டு உடனடியாக டென்ஷனோடு வெளியே கிளம்பி போகலான்னு போக, இதை பார்த்துட்டு ராஜாங்கமும் என்னையா என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, அவங்க கிட்ட சேதுவும் குழந்தை காணாமல் போன விஷயத்த சொல்கிறாங்க. அப்போது இதை கேட்டுட்டு இருந்த ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு 3 பேருமே மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்கான்னு நினைக்கிறேன், அதனால தான் நமக்கு பிரச்சனையா அந்த குழந்தை தானாகவே போயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் தெரியல பாவம், கடவுள் தமிழ்ச்செல்வி பக்கத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த குழந்தை காணாமல் போனதுக்கு அப்புறமா தான் சேதுவுக்கும் மட்டும் இல்லை, அந்த குடும்பத்துக்கே சேது அந்த குழந்தை மேலே எவ்வளோ பாசத்தை வச்சுருக்காங்கன்றதே புரிய வருது. அதனால் அவங்க செம்ம டென்ஷனோட குழந்தை எங்கே போயிருக்கோம், யார் எப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்க்கும்போது ஐஸ்வர்யாவுக்கும் செம்ம கடுப்பாகுது. அதனால் ஈஸ்வரியும் இன்னுமே சேதுவுக்கு தமிழ்ச்செல்வி மேலே கோவத்தை உண்டாக்கணும்னா இப்போ நம்ம பேசியாகணும்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க, சேது இதுக்காகலாம் எதுக்காக டென்ஷன் ஆகிட்டு இருக்க, குழந்தை ஒன்றும் அப்படி அவ்வளோ சீக்கிரம் காணாமல் போயிடாது, யாரும் குழந்தைய பிளான் போட்டு கடத்தவும் வாய்ப்பில்லை, எனக்கு தெரிஞ்சு அந்த தமிழ்ச்செல்வி தான் குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு சித்ராவும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, பெத்த அம்மாவே குழந்தைய கடத்துவாளா என்ன, ஆமாம் ஆமாம் அவள் பண்ணாலும் பண்ணுவா, ஏன்னா அவள் ஏற்கனவே மயக்கத்தில் இருக்கும்போது தான் அப்பதான் அவகிட்ட இருந்து குழந்தைய தூக்கிட்டு வந்ததா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, கரெக்டாக இல்லையா, ஆமாம் இப்போ அதுக்கு என்ன, ஆமாம் அப்போது அவள் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமா குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அவள் அந்த குழந்தைய நமக்கு தெரியாமல் கடத்திட்டு போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல, இங்கே பாரியா சேது, நான் சொல்கிறதா நடந்திருக்கு, கண்டிப்பாக அவள் குழந்தைய கடத்திட்டு தான் போயிருக்கான், நம்மக்கிட்ட சொன்னால் நம்ம தரமாட்டோம்னு அவளுக்கு நல்லா தெரியும், அதனால தான் இதுலேயுமே நமக்கு தெரியாமல் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த அவள் பண்ணியிருக்கா, அதனால நீ ஒன்றும் குழந்தைய நினச்சி கவலைப்படாத, குழந்தை கண்டிப்பாக அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட தான் இருக்கும், நீ வேணா கேட்டு பாருன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியுமே ஃபோன் பண்ணி தமிழ்ச்செல்வி கிட்ட சண்டை போடணுன்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்கா. சேதுவும் உடனடியாக தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணி, எங்கடி இருக்க, என் குழந்தை எங்கடி, எவ்வளோ தைரியம் இருந்தா என் குழந்தைய எனக்கே தெரியாமல் தூக்கிட்டு போயிருப்பான்னு கேட்க, இந்த விஷயத்தை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வியும் அதிர்ச்சியில், என்ன குழந்தைய என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, குழந்தை உங்ககிட்ட தானே இருந்துச்சு, குழந்தைய அப்பனா காணுமா, என் குழந்தை எங்கே போச்சு, ஐயோ என் குழந்தைய உங்களால் உருப்படியாக பார்த்துக்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக கத்தி கதறி அழுதுகிட்டே திடீர்னு அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு பதறி போன தமிழ்ச்செல்வியோட அப்பாவோ உடனடியாக அந்த ஃபோன் எடுத்து, மாப்பிள்ள நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, குழந்தைய பண்ண காணுமான்னு கேட்க, உடனே சேதுவும் ஆமாம் குழந்தைய யாரோ கடத்திட்டாங்கன்னு உடனடியாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டுட்டு சேதுவோட அப்பாவும் இந்த விஷயத்த அவங்களோட குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டு உடனடியாக தமிழ்ச்செல்வியை மயக்கத்துலேருந்து எழுப்பிவிட, உடனடியாக எந்திரிச்ச தமிழ்ச்செல்வியும் என் குழந்தைய காணும், நான் தான் போய் தேடணும், என் குழந்தைய நான் தான் போய் தேடணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிக்கிட்டு உடனடியாக தன்னோட நிலைமை கூட புரியாமல் அந்த உடம்பு சரியில்லாத நிலைமையிலையோ அவங்க உடனடியாக தெருவாக குழந்தைய தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு அப்பத்தாவும், ஐயோ நம்ம என்ன ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோமா என்னன்னு சொல்லிட்டு உடனடியாக குழந்தை கிடச்சணும்னு சொல்லிட்டு அந்த கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்களுமே ரோடாக குழந்தைய தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கமும் சேது குடும்பத்துக்கிட்ட கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி குழந்தைய கடத்தலை, அவகிட்ட பேசினதை வச்சு நான் சொல்கிறேன், அவளுமே குழந்தைய காணுன்னு ஒன்று ரொம்பவே பதட்டப்பட்டான்னு சொல்ல, ஈஸ்வரியும் அப்போ கூட கண்டிப்பாக இதெல்லாம் ட்ராமாவாக தான் இருக்கும், அந்த தமிழ்ச்செல்விக்கிட்ட தான் குழந்தை இருக்குன்னு சொல்ல, இதில் கடுப்பான சேதுவும், சின்னம்மா உங்களுக்கு புரியாதா, தமிழ்ச்செல்விக்கிட்ட குழந்தை இல்லை, என் குழந்தைய வேற யாரோ கடத்திருக்காங்க, எல்லாத்துக்கும் தொட்டா தமிழ்ச்செல்வி தான் காரணம்னு சொல்கிறத நிறுத்துங்க அப்படின்னு தமிழ்ச்செல்விக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க அங்கேருந்து குழந்தைய தேடி புறப்பட, இதை பார்த்துட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியில் நின்றுக்கிட்டு இருக்கா. ஐஸ்வர்யாவும் என்னடா நம்ம நினச்சதெல்லாம் தலைக்கெல்லாம் நடக்குதா என்ன, தமிழ்ச்செல்வியா இவங்க வெறுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா தமிழ்ச்செல்விக்கே சப்போர்ட் பண்ணி நம்மளை திட்டிட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு, என்ன என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த குழந்தை திருப்பி கிடச்சா கண்டிப்பாக சேது மாமா அந்த குழந்தைய கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பாங்க போலியே, நம்ம நினச்சதெல்லாம் நடக்காது போலியேன்னு சொல்ல, உடனே ஈஸ்வரியும் குழந்தை கிடைச்சாதானே, அப்படியே குழந்தை கிடைச்சாலும் கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி இந்த குடும்பத்துக்கு எடுத்து குழந்தைய தூக்கிட்டு போயிடுவா, அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன், முதல்ல அந்த குழந்தை உயிரோட கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போன்னு மனசாட்சியே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் கருப்பும் ஹாஸ்பிட்டலில் செம்ம கோவத்தோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, சேதுவுமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ணி முடிச்சுட்டு அங்கே அடையாளம் தெரியாத ஒரு பாட்டி வந்திருக்கதையுமே கண்டுபிடிச்சிட்டு, கண்டிப்பாக இந்த பாட்டி தான் இந்த ரூமுக்கு வந்திருக்காங்க, போகும்போது இந்த கூடையில் தான் ஏதோ ஒன்று வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கணும், என் குழந்தை கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது,
வெளியே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்ப்போன்னு வெளியே இருக்கிறதையுமே செக் பண்ணி பார்த்துட்டு ஆட்டோவில் ரவுடி மாதிரி வந்த ஒரு ஆள் தான் அந்த பாட்டியை கூட்டிகிட்டு வந்ததும் கூட்டிகிட்டு போன விஷயமும் தெரிய வருது. அதுவும் போகும்போது அந்த பாட்டியை அந்த கோடையை அந்த ஆள் கிட்ட தான் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க எங்கே போயிருப்பாங்கன்னு எல்லா இடத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்தடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பாட்டியை எங்கேயோ இறக்கி விட்டுட்டு அந்த ஆள் மட்டும் கோடியோட எங்கேயோ போயிருக்காங்கன்றது தெரிய வருது. அதே மாதிரி பாட்டியை எங்கே இறக்கி விட்டாங்களோ அங்கே இறங்கி போயிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலயமா எடுத்த ஃபோட்டோவை எல்லாருக்கிட்டையுமே காட்டி அந்த பாட்டியை தேடிக்கிட்டு இருக்காங்க சேதும். இன்னொரு பக்கமும் யாராவது ஒருத்தவங்க குழந்தைய தூக்கிட்டு போனாங்களா, சந்தேகம் ஏற்படுற மாதிரி யாராவது இங்கே இருந்தாங்களான்னு தமிழ்ச்செல்வியும் அவங்களோட மொத்த குடும்பத்தோடு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே அங்கேயும் இங்கேயும் தேடிக்கிட்டு இருக்க சேதுவும் ஒரு கட்டத்தில் எல்லார் மூலயமாவும் அந்த பாட்டி இருக்கிற இடத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்விக்கும் அதே மாதிரி யார் மூலயமாவோ அந்த பாட்டியை பற்றின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே அந்த பாட்டியை பார்க்குறதுக்காக அந்த வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. அதே நேரத்தில் ராஜாங்கமும் நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்னு போலீஸ்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க போலீஸுமே அமைச்சரோட குழந்தை காணுமான்னு சொல்லிட்டு பரபரப்பாக அந்த குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காங்க. சேதுவுமே அந்த ஆளோட ஃபோட்டோவை போலீஸ்க்குமே அனுப்பி வைக்க போலீஸுமே இப்போ அந்த ஆளை தேடிக்கிட்டு இருக்காங்க. அது எண்ணத்தில் வீட்டுக்கு போயிட்டு அந்த பாட்டிக்கிட்ட அந்த ஆளை பற்றி ரொம்பவே கோவத்தோட மிரட்டி கேட்க ஒரு கட்டத்தில் பாட்டியுமே எல்லா உண்மையுமே சொல்லிடலாம் நினைக்கும் போது தான் இவங்க அமைச்சர்னு தெரிய வருது. இப்போ மட்டும் நம்ம சொல்லிட்டோம், கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போக வேண்டியது இருக்குன்னு சேதுக்கிட்ட அந்த பாட்டி கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல, நான் சும்மா க்ளீன் பண்ண தான் வந்தேன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல மறுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்த தமிழ்ச்செல்வியும் பாட்டியோட காலிலேயே விழுந்து என் குழந்தை தயவு செஞ்சு எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்க, என் குழந்தை இல்லாமல் என்னால் உயிரோடவே இருக்க முடியாது, என்னால் இப்போதைக்கு என் குழந்தை இல்லாமல் என்னோட வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாது, தயவு செஞ்சு என் குழந்தை எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லிடுங்க, உங்களை கண்டிப்பாக இவங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கா. அப்போது தாய் பாசத்தை பார்த்து அந்த பாட்டியும் இதுக்கு மேலேயும் நம்ம உண்மையை சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த ஆளோட அட்ரஸையுமே கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவன் அங்கே இருப்பான்னு சொல்ல முடியாது, ஏன்னா குழந்தைய அவங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறமா அவன் கண்டிப்பாக வேற யார்கிட்டயோ ஒப்படைக்கிறதுக்காக எங்கேயாவது போயிருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 2-3 இடத்த சொல்கிறேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி நான் இப்படி குழந்தைய கடத்தினது எல்லாமே இதுக்காக தான் சொல்லிட்டு அவங்களோட பேத்தியை கை காமிச்சு பேத்திக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னு ட்ரீட்மெண்ட் செலவுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணேன், தயவு செஞ்சு என்னை மட்டும் கைது பண்ணிடாதீங்கன்னு அந்த பாட்டியும் அழுது புலம்ப. இதை பார்த்துட்டு சேதுவுமே உடனடியாக அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க. அதுவும் கண் கலங்கி தமிழ்ச்செல்வியோட தாய் பாசத்தை நினச்சி அழுதுகிட்டே அங்கேருந்து தன்னோட குழந்தைய தேர்றதுக்காக போயிடுறாங்க. போகும்போதெல்லாம் அவங்களுக்கு மனசுக்குள்ள நான் தான் என் குழந்தைய பத்திரமா பார்த்துருக்கணும், எல்லாமே என்னோட தப்பு தான் சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே குழந்தைய தேடி போய்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளேயே நீ மட்டும் கிடச்சிட்டுனா கண்டிப்பாக வேற எந்த ஒரு பிரச்சனையும் உனக்கு வராதபடி உன் அப்பா நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டே அவங்க குழந்தைய தேடி அந்த பாட்டி சொன்ன இடம் எல்லாத்துக்குமே போய்கிட்டு இருக்கா. தமிழ்ச்செல்வியும் அதே மாதிரி தான் சேது மாதிரியே எல்லா இடத்துக்குமே போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கேயுமே அவங்க இருக்கிற மாதிரியே தெரியல. அப்போ கரெக்டாக போலீஸ்காரங்க தான் கால் பண்ணி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தோணுது, ஆனால் அங்கே நாங்கள் போலீஸ் அனுப்பியிருக்கோம், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் சேதுவும் தமிழ்ச்செல்வியுமே இருக்காங்க. அதனால ஒரு குடோன் மாதிரி இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே அந்த ஆள் இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ஆள் பயத்தில் அந்த குழந்தைய வச்சு நடுங்கிக்கிட்டே ஐயோ இந்த கிழவி வேற அமைச்சரோட குழந்தைய கடத்திட்டு வந்துட்டு என்கிட்ட இவ்வளோ பெரிய பிரச்சனையை சேர்த்து வச்சிருச்சே, பேசாம நம்ம பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுவோமா, பிளாக்மெயில் பண்ணி நிறைய பணத்தை வாங்கிட்டு நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாமான்னு சொல்லிட்டு அவங்க யோசனையோடு இருக்காங்க. அதுவும் அவங்க யோசனையை பார்த்தா அவங்க அந்த குழந்தைய என்னன்னாலும் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. அப்போ கரெக்டாக சேது அங்கே வர்றதை பார்த்துட்டு உடனடியாக தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக உன் குழந்தை உனக்கு உயிரோட வேணும்னா நீ முதல்ல எங்கேருந்து போ, எனக்கு தேவையான பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு அவங்க பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு சேதுவுக்கு உள்ளுக்குள்ள பதட்டமாக இருந்தாலும் அவங்க குழந்தைக்காக என்னன்னாலும் தயாராக இருக்காங்க. அதனால அவங்க பதுங்கி அந்த ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் தன்னோட குழந்தைய கொண்டுடுவேன்ற அளவுக்கு அந்த ஆள் மிரட்டத்தை பார்த்துட்டு அங்கே வந்த தமிழ்ச்செல்வியும் சும்மா செம்ம தைரியத்தோட டே என் குழந்தைய மட்டும் இப்போ நீ என்கிட்ட கொடுக்கல அப்புறம் நான் உன்னை கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போகிற மாதிரி போக அப்போ தமிழ்ச்செல்வியோட இந்த தைரியத்தை பார்த்துட்டு அந்த கடத்தல்காரனே கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் தோணுது. ஏன் சேதுவைக்க ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது, இவ இவ்வளோ தைரியசாலியாக எப்படி நடந்துப்பாளான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் கையில் கத்தியை கூட வச்சுருக்காங்க. ஆனால் அதை பார்த்து கூட தமிழ்ச்செல்வி கொஞ்சம் கூட பயப்படாமல் தன்னோட குழந்தைய காப்பாற்றுறதுக்காக உடனடியாக அந்த ஆள்கிட்ட சண்டையே போட ஆரம்பிக்கிறாங்க. அதில் தமிழ்ச்செல்வியோட கையில் கூட கத்தி கழிச்சிடுது. இருந்தாலும் அவங்க போராடி தன்னோட குழந்தைய அவங்ககிட்ட இருந்து மீட்க அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி அந்த ஆளை தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அப்போ கரெக்டாக சரியான நேரத்துக்கு அங்கே போலீஸ்காரங்களுமே வர அவங்க அந்த ஆளை சேதுக்கிட்ட இருந்து காப்பாற்றி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது தமிழ்ச்செல்வி கையில் இருக்க தன்னோட குழந்தைய பார்த்துட்டு பாசமாக குழந்தைய அவங்க கிட்ட இருந்து வாங்கலான்னு போனால், ஆனால் தமிழ்ச்செல்வியோ அதை விட அதிகமாக பத்திரகாளி மாதிரி சேது மேலே கோபத்தில், இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே என் குழந்தைய பார்க்கணுன்னு கூட நினைக்காதீங்க. கனவுல கூட உங்களால் என் குழந்தைய இதுக்கப்புறமா தொடக்கூட முடியாது. உங்களால் என் குழந்தையும் நானும் பட்ட கஷ்டம்லாம் போதும். இதுக்கப்புறமா உங்களால் என் குழந்தைக்கும் எனக்கும் எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னா உங்களோட பக்கத்தில் கூட நாங்கள் வரக்கூடாது. என் குழந்தைய பற்றி நீங்கள் இதுக்கப்புறமா நினச்சி கூட பார்க்காதீங்க. நான் என் குழந்தைய உங்களுக்கு தரணும்னு யோசிக்க கூட மாட்டேன். நீங்களும் நான் தந்துருவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்கன்னு கோவத்தில் சொல்லிட்டு குழந்தைய அங்கேருந்து தூக்கிட்டு போக, இதை பார்த்துட்டு சேதுவும், ஏய் அங்கேயே நில்லுடி, இது என் குழந்தைடி, என் ரத்தம், அது எப்படி நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் என் குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சிருவனோ, ஒழுங்கு மரியாதையாக என் குழந்தைய என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போடின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கேட்க, இதை பார்த்துட்டு தமிழ்ச்செல்வியும் கேவலமாக சேதுவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, என் குழந்தை அங்கே வந்ததுலேருந்து நீங்கள் எத்தனை தடவை என் குழந்தைய தூக்கி கொஞ்சினீங்கன்னு ஒரே ஒரு தடவை என்கிட்ட சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்க, இதை கேட்டதுக்கு அப்புறமா சேதுவும் ஒரு தடவை கூட தான் அந்த குழந்தைய தூக்குனதே கிடையாதுல்ல, அதனால தலை குனிஞ்சு அவமானத்தில் நின்றுக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கே மொத்த குடும்பமும் வந்துடுது. அப்போ மொத்த குடும்பம் முன்னாடியும் சேதுவை செம்மையாக அசிங்கப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும், எனக்கு குழந்தைய பிறந்ததுக்கு அப்புறமாவும் ஒரு பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டியிருக்கீங்க, அதுவும் என் குழந்தை அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் என் குழந்தைய இப்படி நீங்கள் நடு ஹாலில் தூங்க வச்சுட்டு நீங்கள் உங்கள் ரூமில் சந்தோஷமாக தூங்கிக்கிட்டு தானே இருந்தீங்க. ஒவ்வொரு நாளும் என் குழந்தை தாய் பாசத்துக்காக அழும்போது உங்களுக்கு என் குழந்தைய பற்றின ஞாபகமே வரல. இப்போது யாரோ இந்த குழந்தைய கடத்தினதுக்கு அப்புறமா தான் ஏதோ பொத்துக்கிட்டு உங்களுக்கு பாசம் வந்த மாதிரி என்கிட்ட இப்படியெல்லாம் வீணாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் நல்லவங்கன்னு காட்டுறதுக்காக என் குழந்தை என்ன ஒரு பொருளா? இதுக்கு மேலேயும் நீங்கள் நல்லவங்கன்னு எல்லாருக்கிட்டையும் ட்ராமா போடுறதுக்காக என் குழந்தைய பயன்படுத்துறதை என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அங்கேருந்து போக பார்க்க, அப்போ சாவித்திரி அவங்கள தடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் கோவத்தில் எல்லாரையுமே ஒரு மிரட்டிட்டு, என் குழந்தைய எங்கிட்ட இருந்து வாங்கணும்னு யாராவது நினச்சிங்க, அப்புறம் நான் அவங்கள கொல்ல கூட தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு குழந்தையோட அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி கேட்ட கேள்விகளால் அதிர்ச்சியில் உறைஞ்சிருந்த சேதுவுக்கோ தன் குழந்தைய எப்படி தமிழ்ச்செல்விக்கிட்ட இருந்து வாங்கணும்னு தெரியவே இல்லை. அதனால அவங்க அங்கேயே உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யாவுக்கும் சேது மாமா அழுகிறாங்கன்னு கஷ்டமாகவே இருந்தாலும் இந்த குழந்தை ஒரேடியாக இந்த வீட்டை விட்டு போகுதுன்னு சந்தோஷம் தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது? தமிழ்ச்செல்வியை மனசிறங்கி போய் சேதுக்கிட்ட தன்னோட குழந்தைய ஒப்படைக்க வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் அதையே மீறி எப்படி தான் சேது தான் குழந்தைய தமிழ்ச்செல்விகிட்ட இருந்து வாங்க போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.